ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஆர்ஓ வாட்டர் தான் போட்டிருக்காங்க. பட்டு சோலார் வாட்டர் ஹீட்டர் மூலிமா வெளியே வரும்போது தண்ணி வந்து இந்த மாதிரி கலராக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அதை சால்வ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டிருக்காங்க. சோலார் வாட்டர் ஹீட்டர்லேருந்து வெளியே வர்ற தண்ணி கலராக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வீட்டுக்குள்ளே ஆர்ஓ தான் போட்டிருக்காங்க. நாங்கள் போயிட்டு செக் பண்ணோம், ஆர்ஓ வாட்டர் நல்லா கிளியராக இருக்குது. அப்புறம் என்னதுன்னு உள்ள எல்லாம் கழட்டி பார்த்தோம். இப்போ என்னன்னா நிறையா பக்கம் இந்த இஷ்யூ இருக்குது. ஆர்ஓ வாட்டர் போட்டிருக்காங்க. பட் ஆர்ஓ வாட்டர்லேருந்து அவுட்புட் வரக்கூடிய வாட்டருடைய டிடிஎஸ் மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. நாங்கள் செக் பண்ண டிடிஎஸ்ல 50 இருந்துச்சு. பட் பிஹெச் யாரும் செக் பண்ணல. பிஹெச் செக் பண்ணால் அது வந்து 1, 2 அந்த மாதிரி காட்டுது. கலர் வந்து ஃபுல் ரெட்டிஸாக இருக்குது. நான் அதோட ஃபோட்டோ தான் அதில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வாட்டர் வந்து அசிடிக்காக இருக்கும்போது சோலார் பேனலில் போட்டிருக்கக்கூடிய காப்பர் டியூப் எல்லாத்தையுமே அரிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் கலர்ஃபுல்லாக வருது. நீங்கள் நல்ல தண்ணியோ இல்லை ஆர்ஓ வாட்டர் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆர்ஓ வாட்டரோட பிஹெச்சை சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.